தமிழக கர்நாடக எல்லையில் சேலம் மாவட்டம் காரைக்காடு எனும் இடத்தில் தமிழக போலீசாருக்கும் உத்தரப்பிரதேச சுற்றுலா பயணிகளுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. சோதனை சாவடியில் உத்தரப்பிரதேச சுற்றுலா பயணிகள் வந்து பேருந்தின் ஆவணங்களை தமிழக போலீசார் ஆய்வு செய்து வருகிறார்கள். தமிழக கர்நாடக எல்லையில் சேலம் மாவட்டம் காரைக்காடு எனும் இடத்தில் தமிழக போலீசாருக்கும் உத்தரப்பிரதேச சுற்றுலா பயணிகளுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. பேருந்துக்கு உரிய ஆவணம் இல்லை என போலீசார் கூறியதால் உத்தரப்பிரதேச சுற்றுலா பயணிகள் வாக்குவாதம் செய்ததாக முதற்கட்ட தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜசேகரன் வழங்கிட கேட்கலாம். ராஜசேகரன், வணக்கம். தமிழக போலீசாருக்கும் உத்தரப்பிரதேச சுற்றுலா பயணிகளுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த மோதல் எவ்வாறு ஏற்பட்டது? இதற்கான காரணம் என்ன? ராஜசேகரன், வணக்கம். உத்தரப்பிரதேச மாநிலத்திலிருந்து 30 பேரை கொண்ட ஒரு சொகுசு பேருந்துல உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தென் மாநிலங்களில் சுற்றுலா வந்துள்ளனர். அதை முடித்துவிட்டு தமிழகத்தில் சுற்றுலா வந்த பொழுது மாதேஸ்வரன் மலை, கர்நாடக மாநிலம் மாதேஸ்வரன் மலைக்கு செல்வதற்காக இன்று காலை வந்துள்ளனர். தமிழக கர்நாடக எல்லையில் காரைக்காடு என்ற இடத்தில் தமிழக போலீசார் சோதனை சாவடி உள்ளது. அங்கு வாகனத்தின் ஆவணங்களை போலீசார் கேட்ட பொழுது பேருந்தில் வந்தவர்கள் தர மறுத்தனர். அதனால் இரு தரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது பேருந்தில் வந்த ஒருவர் திடீரென நீண்ட இரும்பு குழாயை எடுத்து போலீசாரை தாக்கி உள்ளனர். அப்போது போலீசாரும் திருப்பி தாக்கி உள்ளனர். அருகில் இருந்த பொதுமக்கள் வந்து சுற்றி வளைத்து அந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தவரையும் தாக்கி உள்ளனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பேருந்தில் வந்த பயணிகளை போலீசார் தகவல் அறிந்து சென்ற கொளத்தூர் போலீசார் பாதுகாப்பாக அழைத்து வந்துவிட்டு தாக்குதலில் ஈடுபட்ட நபர்களை காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகிறார்கள்.